காஞ்சிக்கிறதுன்னு பேசுகிறேன். பாருங்க, நம்ம வீட்டு எதிர்க்க எத்தனை இருக்குது பாருங்க. குருவி, பச்சை கிளி அந்த மாடி மேலே இருக்குது பாருங்க. இன்னும் ஒரே சவுண்டு போட்டிருக்காங்க. பாருங்க, என்னன்னு தெரில, ஏகப்பட்ட கிளிகள், பச்சை கிளி, குருவிங்க, பெரிய பெரிய குருவிங்க. என்ன சொல்ல வாங்க, அந்த மரத்தாண்ட இருக்குது. அது பாருங்க, அந்த போஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. என்ன சொல்லுன்னு தெரில, ஒரே சத்தம் போடுது. சவுண்டு கேட்குதுங்களா? பாருங்க, இப்போ அங்கே பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் பச்சை கிளியும் இருக்குது, குருவியும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. என்ன தகராறு தெரில. ஒரு சமயம் எங்கள் காஞ்சோட்டில் அந்த தென்கலை வடக்கலை நாமத்துக்கு தகராறு மாதிரி இதுங்களுக்கு என்ன தகராறாக என்னான்னு தெரில. எல்லாம் இப்போ வேறு இடத்துக்கு எங்கேயோ போயிருக்காங்க. பாருங்கள், இவர் இருக்கார், இவரும் எங்கேயோ போகிறாரு. திடீர்னு ஒரே கலாட்டா, பறவைகள் இது பார்த்தீங்களா. அது பாருங்க, மறுபடியும் போகுது பார்த்து பாருங்க. என்னன்னு தெரியல, பச்சை கிளியும் இருக்குது, குருவியும் இருக்குது. என்ன தகராறு தெரில. அந்த மரத்தண்டை என்ன தகராறா என்னன்னு தெரில. சவுண்டு கேட்குதுங்களா? அதான் விஷயம். உங்கள் ஏரியாவில் மாதிரி சவுண்டு கேட்குமா? குருவிங்கிற சவுண்டு கேட்டாலே அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன தகராறு தெரியல. போயின்னு வந்துன்னு இருக்காங்க. என்ன பேசுது புரியலை. ரைட்டா, ஏதோ பிரச்சனை ஓடுதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் பார்க்கலாம். பாருங்கள், எத்தனை வந்துச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எத்தனை பாருங்கள். இப்போ வேறு இடத்துல மீட்டிங், நம்ம வீட்டு மாடியில் கூட மீட்டிங் வைக்கிறாங்கல்ல, அங்கே கூட வைக்கிறாங்க, மாடியில் கூட வைக்கிறாங்க. ரைட்.